செம்பரம்பாக்கம் ஏரி. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். சென்னைக்கு ஒரு வெள்ளம் இருக்கு. சென்னைக்கு வந்து இன்னும் அந்த டேஞ்சர் அலர்ட் இன்னும் முடியலன்றத நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்ப சமீபத்தில கொஞ்சம் பெஞ்ச மழையிலேயே இந்த பக்கம் மோட்டர் போட்டு அந்த பக்கம் தண்ணிய பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு நியூஸ பாருங்க. 100% கொள்ளளவு பட்டிருக்கு செம்பரம்பாக்கம் ஏரி. செம்பரம்பாக்கம் ஏரின்ற வார்த்தைய கேட்டாலே எனக்கு 2015 தான் ஞாபகத்துக்கு வரும். 23 கன அடி அந்த நீர் வந்ததுக்கே அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு. குறிப்பிட்ட ஒரு 250 கன அடி தண்ணி வெளிய ஏத்திக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு ரொம்ப அதிகமான ஒரு கணக்கு தான். இப்ப 24 அடி எட்டியிருக்கு. ஸோ 24 அடி எட்டியிருக்குன்னா 100% அந்த ஏரி ஃபுல் ஆயிருச்சு. டிசம்பர் மாசம் இன்னும் முடியவே இல்ல. ஸோ டிசம்பர் எண்டிங்ல எப்பயுமே ஒரு 7.5 கூட்டுவாங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ இப்பயும் மழை அங்கங்க பெஞ்சுட்டு தான் இருக்கு. இன்னமும் கொஞ்சம் மழை எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா அங்க தண்ணி நம்பிரும். ஸோ ஒரு அளவுக்கு தான் கொள்ளளவு இருக்கும். அதுக்கு மேல நம்புச்சுன்னா அதுவே நம்பி வெளியேற ஆரம்பிச்சிடும். அது ஒரு டேஞ்சருக்கு போயிடும். இல்லைன்னா அவங்க திறந்து விட்டு தான் ஆகணும். இவங்க திறந்து விட்டா என்ன நடக்கும்? பெரிய லெவல்ல பாதிப்பு வரும். நீங்க யோசிச்சு பாருங்க. சென்னை அவங்க உருவாக்குன ஸ்ட்ரக்சரே தப்பா இருக்கு. கண்ட இடத்துல ஏரிகள்லாம் அனுமதி கொடுத்து வீடு கட்ட வச்சு எப்படி இந்த ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா கவர்மெண்ட்டா பர்மிஷன் வாங்குவோம். அவங்க ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அந்த ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு தான் வீடே கட்ட முடியும். ஸோ அப்படி வீடு பர்மிஷன் வாங்காம கட்டினவங்களும் இடிச்சுட்டு தான் இருக்கீங்க. ஆனா ஏகப்பட்ட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ஸ், முக்கியமான அரசு அலுவலகம் நிறைய இடமுமே இந்த மாதிரி ஒரு ஏரிகள்ல தான் இருக்கு. அப்போ இதெல்லாம் ஒரு வேணும்னே பர்டிகுலரா இது வந்து ஃபியூச்சர்ல பாதிப்பு வரும்னு எங்களுக்குலாம் நல்லாவே தெரியும். தெரியாமலாம் அவங்க பண்ண மாட்டாங்க. இதை வச்சு நாளைக்கு ஒரு அரசியல் பண்ணணும் அப்படின்றதுக்காக அது பண்றது மக்கள் அவதிப்பட்டுட்டே இருக்கணும். ஸோ இந்த சென்னை டிசைன் பண்ணது ரொம்ப தப்பான டிசைனா இருக்கு. எங்கெங்க எதை வைக்கணும், எங்கெங்க எதை வைக்கக்கூடாதுன்றது முடிவு பண்ணவே இல்லை. ஸோ இது காலங்காலமா அந்த பிரச்சனை போயிட்டே தான் இருக்கு. ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி சென்னையில பஞ்சம், சென்னையில தண்ணி இல்லை ரொம்ப காலமா அப்படின்னு பாட்டு வரியில வரும். ஆனா இப்போ சென்னையில தண்ணினால தான் பிரச்சனையே. இப்போ தண்ணியில தண்ணின்றாங்க, வெயில் காலத்துல தண்ணி இல்லைன்னு கதறாங்க சென்னை. அப்போ இவ்வளோ மழை காலத்துல இவ்வளோ மழை வருது, இந்த மழையை கரெக்டாக சேமிச்சு வைக்கிறதுக்கு இடம் இல்லையே அப்படின்னா இடம் இல்லாமலாம் இல்லை, இடத்துக்குள்ளதான் இவங்க வீடை கட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ சென்னையை நெருக்கி இருக்காங்க. ஸோ சென்னை அவுட்டர்லாம் போயிட்டீங்கன்னா நிறைய இடம் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ இவங்கள குடியிருப்பு பகுதி அங்கே மாற்றிருக்கணும், மாற்றலை. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லா முக்கியமான ஹப்பையும் சென்னைக்குள்ளேயே திணிக்கிறாங்க, நகரத்துக்குள்ளே. அந்த நகரத்துக்குள்ளே திணிச்சனால தான் இந்த பிரச்சனையே. அவன் சென்னையில் வீடு வாங்கிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணீங்க அப்படின்னா, வெளியே கொண்டு போனீங்க அப்படின்னா இன்னத்துக்கு பரவி இருக்கும். சென்னையில் இந்த நெரிசல் இருந்திருக்காது. ஸோ இந்த டிசைனே தப்பா இருக்கு. இது மக்களுக்கு நல்லது நடக்கும். அதாவது டிசைன் வந்து விரிவுபடுத்தி தெளிவாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா மக்களுக்கு நல்லது. புயல் வெள்ளம்லாம் வந்துச்சுன்னா பாதிப்பு இருக்காது. அதனால நிதி வாங்க முடியாது, நிதி மூலமா ஆட்டை போட முடியாது. ஸோ அப்போ இவங்க இங்கே தான் வச்சிருக்கணும், பிரச்சனையும் நடக்கணும். நீங்க யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் என்னைக்குல இருந்து சுதந்திரம் பெற்ற இருந்து சிஎம் கேண்டிடேட் எப்பெல்லாம் வந்தாங்களோ எல்லா சிஎமும் இந்த சென்னையில வேஷ்டியை மடிச்சு கட்டி நிற்பாங்க. இப்போ என்ன ஃபேன் ஷர்ட் போட்டு நிற்கிறாங்க. காலங்காலமா இது நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு விடிவு காலமே இல்லைன்றது ஏன் மக்கள் புரிஞ்சுக்கவே மாட்டீங்க? இந்த வருஷம் நிதி கிடைச்சிருச்சு, நமக்கு சோறு கொடுத்துட்டாங்க, பொட்டணம் கொடுத்துட்டாங்க நம்பிட்டு போயிடுறீங்க. திருப்பி அடுத்த வருஷம் இதே பஞ்சாயத்தா வருது. உங்களுக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது? அப்போ நீங்க எல்லாருமே இதுக்கு சகிச்சுக்கிட்டீங்க, பழகிட்டீங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு பழகிட்டீங்க. மனிதர்கள் நிம்மதியா ஒரு சுதந்திரமா பறவையா வாழ்ந்தவங்கள இப்போ ஒரு கூண்டு பறவையா மாற்றி வாழ வச்சுட்டு இருக்காங்க. அதையும் நம்ம விரும்பி ஏத்துக்கிறோம். செம்பரம்பாக்கம் ஏரி இப்போ 2025 ஃபில் ஆயிருக்கு. கவனமா இருங்க சென்னை மக்கள். தண்ணிலாம் ஏரியில தண்ணி அதிகமாக வந்துச்சுன்னா எங்கெல்லாம் பாதிப்பு இருக்குமோ அவங்களாம் கொஞ்ச நாச்சு வேக்கம் பண்ணி கொஞ்சம் சொந்த ஊர் போயிட்டு போங்க. ஒரு டிசம்பர் மாதம் முடிகிற வரைக்கும் சொந்த ஊர் பக்கம் போயிட்டு வாங்க. என்ன நேரத்தில் என்ன நடக்குமே தெரியாது. ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம்.